அந்த காலை சிறைச்சாலை அமைதியாக இருந்தது. ஆனால் அமைதியான சமாதானம் இல்லை. கல் சுவர்கள் குளிர்ந்த காற்றை தக்க வைத்திருந்தன. நீண்ட நெடுந்தெருக்களில் மென்மையான காலடி சத்தங்கள் ஒலித்தன. குறுக்கிய ஜன்னல்கள் வழியாக சூரிய ஒளி நுழைந்து தரையில் மங்கலான கோடுகளாக படர்ந்தது. யோசேப்பு ஏற்கனவே எழுந்திருந்தார். அவர் எப்போதும் அதிகாலையில் எழுந்து விடுவார். மற்றவர்கள் கவனிக்காத விஷயங்களை கவனிக்காது அவருக்கு உதவியது. அப்படித்தான் அவர் அந்த இரு மனிதர்களை கவனித்தார். அவர்கள் அருகருகே அமர்ந்திருந்தனர். தோள்கள் குனிந்திருந்தன. தூக்கம் அவர்களுக்கு உதவாதது போல் கண்கள் கனமாக இருந்தன. அவர்களின் முகங்களில் காலை சூரியன் உதித்தாலும் மறையாத கவலை இருந்தது. ஒருவன் மீண்டும் மீண்டும் தனது கைகளை உரசியபடி இருந்தான். மற்றவன் தரையை நோக்கி மெதுவாக கண் சிமிட்டினான். அவர்களை பார்த்தபோது யோசேப்பு நின்றார். அவர்களின் துக்கத்தில் ஏதோ வேறுபாடு இருந்தது. பல ஆண்டுகளாக கவனமாக கேட்டு வந்ததானால் மென்மையாக மாறிய குரலில் யோசேப்பு அருகே சென்றார். இன்று நீங்கள் ஏன் இவ்வளவு கவலையுடன் இருக்கிறீர்கள் என்று யோசேப்பு கேட்டார். அவர்கள் மேலே பார்த்தனர். யாராவது கவனித்தது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் ஆழமாக சுவாசித்து சோர்வான நெடுங்கணக்கான நித்திரைகளை விட்டனர். நாங்கள் கனவு கண்டோம் என்றார் ஒருவன். விசித்திரமான கனவுகள். அதை நினைப்பதை நிறுத்த முடியவில்லை. அவை எங்களை விட்டு போகவில்லை என்றான் மற்றவன். காலை வரையும் எங்களை தொடர்ந்து வந்தது போல. யோசேப்பின் இதயம் அசைந்தது. கனவுகள். அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த நினைவுகளை எழுப்பியது. ஒரு காலத்தில் அவரும் கனவு கண்ட சிறுவனாக இருந்தார். நட்சத்திரங்கள், வயல்கள், வாக்குத்தத்தங்கள் நிரம்பிய கனவுகள். ஒரு காலத்தில் நம்பிக்கையை தந்த கனவுகள் பின்னர் வேதனையையும் தந்தன. யோசேப்பு அவர்களுடன் அமர்ந்தார். அப்படிப்பட்ட கனவுகளை நான் கூட கண்டிருக்கிறேன் என்று மெதுவாக சொன்னார். முக்கியமானதாக உணரப்படும் கனவுகள், அர்த்தம் கொண்டதாக தோன்றும் கனவுகள். அவர்கள் மேலும் அருகே சாய்ந்தனர். ஆனால் அதன் அர்த்தத்தை சொல்ல யாரும் இல்லை என்றார் ஒருவன். அதனால் நாங்கள் பயப்படுகிறோம். யோசேப்பு அமைதியாக மூச்சை இழுத்தார். அவசரப்படவில்லை. விரைவாக பேசவில்லை. கனவுகளுக்கு அர்த்தம் சொல்ல தேவன் உதவ முடியும் என்றார். நீங்கள் கண்டதைச் சொல்லுங்கள். ஒன்றன்பின் ஒன்றாக அவர்கள் பேசினர். எச்சரிக்கையுடனும் தயக்கத்துடன் வார்த்தைகள் வெளியே வந்தன. திராட்சை கொடிகள், கூடை, கிண்ணங்கள், பறவைகள் ஆகிய உருவங்கள். கனவுகள் விசித்திரமாக இருந்தன. ஆனால் யோசேப்பு கேட்டுக்கொண்டிருந்த போது அவருக்குள் புரிதல் உருவாகத் தொடங்கியது. அவர் புத்திசாலி என்பதற்காக அல்ல, அவர் வல்லமையுள்ளவர் என்பதற்காக அல்ல. தேவன் அவருடன் இருந்ததால். அதை அவர் தெளிவாக உணர்ந்தார். அமைதியாக, அவரது சிந்தனையை வழிநடத்தும் உறுதியான கையொன்றைப் போல. யோசேப்பு கனவுகளின் அர்த்தத்தை விளக்கினார். நம்பிக்கையும் பயமும் ஒரே நேரத்தில் கனவாக இருக்க முடியும் என்பதை அறிந்தவர் போல மென்மையாகவும் கவனமாகவும் பேசினார். இந்த புரிதல் என்னிடமிருந்து வரவில்லை என்றார். இது தேவனிடமிருந்து வருகிறது. அவர்கள் கவனமாக கேட்டனர். ஒருவருக்கு நிம்மதி வந்தது. மற்றொருவருக்கு பயம் இருந்தாலும் உண்மை இருப்பதை உணர்ந்தான். யோசேப்பு அர்த்தத்தை எளிதாக்க மாற்றவில்லை. உண்மையாக ஆனால் மென்மையாக பேசினார். அவர்கள் செல்ல நேரம் வந்தபோது யோசேப்பு சிறிது தயங்கினார். தயவு செய்து என்றார் அமைதியாக. உங்களுக்கு நல்லது நடந்தால் என்னை நினைவில் கொள்ளுங்கள். நான் இங்கே இருப்பதை யாரிடமாவது சொல்லுங்கள். நான் எந்த தவறும் செய்யவில்லை. அந்த மனிதன் விரைவாக தனையசைத்தான். நான் செய்வேன் என்றான். யோசேப்பு அவர்கள் செல்வதை பார்த்தார். கதவு மூடப்பட்டது. வழித்தடம் மீண்டு அமைதியானது. முதலில் நம்பிக்கை அவரது இதயத்தில் மலர்ந்தது. இதுவே அந்த நேரமாக இருக்கலாம். காத்திருப்பு முடிவடையலாம். யாராவது அவரை நினைவில் கொள்வார்கள். நாட்கள் கடந்தன. யோசேப்பு வேலை செய்தார், உதவினார், கேட்டார், ஜெபித்தார். வாரங்கள் கடந்தன. எதுவும் நடக்கவில்லை. மாதங்கள் கடந்தன. யோசேப்பு மீண்டும் மறக்கப்பட்டார். பழைய காயம் மீண்டும் வலிக்கத் தொடங்குவது போல வேதனை மெதுவாக வந்தது. சிறைச்சாலை மிகவும் அமைதியாக இருந்த நேரங்களில் அவர் அதை உணர்ந்தார். ஜன்னல் வழி வந்த ஒளி மிகவும் தூரமாக தோன்றியது. காலடி சத்தங்கள் சென்றன, ஆனால் நிற்கவில்லை. அவர் கசப்பாக மாறியிருக்கலாம், நம்பிக்கையை நிறுத்தியிருக்கலாம். ஆனால் காத்திருப்பில் அவர் ஒன்றை கற்றார். ஆழமாக மூச்சை இழுத்து தினமும் பற்றிக் கொண்டிருந்த உண்மையை நினைவுபடுத்தினார். தேவன் இன்னும் இங்கே இருக்கிறான். கல் சுவர்களுக்குள் இருந்தாலும், அமைதியில் இருந்தாலும்,
மனிதரின் வாக்குறுதிகள் மறைந்தாலும் சில நேரங்களில் உங்கள் எதிர்காலத்தின் சாவிகள் மற்றவர்களின் கையில் இருப்பது போல தோன்றும். யாராவது உங்கள் பெயரை நினைவில் கொள்வார்களா என்பதில் உங்கள் வாழ்க்கை சார்ந்திருப்பது போல. ஆனால் காலத்தை தாங்கி இருப்பது தேவனே. தேவனின் நேரம் ஒருபோதும் தாமதிக்காது. ஒரு மாலை சிறை அமைதியான போது யோசேப்பு சிறிய ஜன்னலின் கீழ் நின்றார். ஆழமான நீல வானத்தின் ஒரு மெல்லிய பகுதி மட்டும் தெரிந்தது. ஒரு நட்சத்திரம் மின்னியது. யோசேப்பு மேலே பார்த்தார். தேவனே என்று மெதுவாகச் சொன்னார், நான் காத்திருக்கும் போதும் உம்மை நம்ப உதவி செய்க. அவர் எந்த குரலையும் கேட்கவில்லை. உடனடியாக எதுவும் மாறவில்லை. ஆனால் சமாதானம் அவரை ஒரு போர்வை போல மூடியது. ஒவ்வொரு மென்மையான ஜெபத்தையும் கேட்கிற தேவன் யோசேப்பை உறுதியாக தாங்கினார். தேவன் இன்னும் முடிக்கவில்லை. இன்னும் அல்ல. இப்போது செல்லப்பிள்ளையே, ஓய்வெடுக்க நேரம் வந்துள்ளது. நீங்களும் ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கிறீர்களோ? நல்ல செய்திக்காக நம்பிக்கையுடன் இருக்கிறீர்களோ? சிறியவராக, மறக்கப்பட்டவராக அல்லது குழப்பமாக உணர்கிறீர்களோ? யோசேப்பை நினைவில் கொள். தேவன் உன்னை பார்க்கிறார். தேவன் உன்னை கேட்கிறார். நீ எங்கே இருக்கிறாய் என்பதை தேவன் அறிவார். தேவனின் அன்பு மென்மையும் வலிமையும் உடையது. இரவில் உன்னை அணைக்கும் பெற்றோரின் கரங்களைப் போல். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. ஒரு கணமும் இல்லை. கண்களை மூடு. மெதுவாக மூச்சை விடு. உன் கவலைகளை ஓய்வெடுக்க விடு. தேவன் உன்னை கவனித்து வருகிறார். தேவன் உன்னில் மகிழ்கிறார். குழந்தைகளை ஆழமாகவும் முழுமையாகவும் தேவன் நேசிக்கிறார். இப்போது அமைதியாக தூங்கு. இனிய இரவு. தேவனின் அன்பில் ஓய்வெடு.